இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாமா? ஸோ இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா, எல்லா டீ கடையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். ஸோ வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஃபைனாக பொடியாக இருக்கணும். அது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்சர்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தனியாக நீங்கள் பீட் பண்ண தேவையில்ல. மிக்சர்லேயே சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதுக்காக தான் வந்து அரிசி மாவும் ரவையும் ஆட் பண்ணுறாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்போ வந்து கையில் தான் பிசைய போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா மாவு பதத்துக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் அதை பாலாக இந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னாலும் ஆயிலில் நீங்கள் போடுறப்ப குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை ஸ்பூன் வச்சோ கத்தி வச்சோ கீறி விட தேவையில்லை. ஸோ அது நம்ம எண்ணெயில் போடுறப்பயே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெட்டு கேக் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா எந்த டீ கடைக்கு போனாலும் இல்லாமல் இருக்காது. ஸோ எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டுக்கால் கேக்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டுக்காலோட அந்த ஷேப்பில் தான் இது வந்து வரும். ஸோ அதனால் ஆட்டுக்கால் கேக்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து வெட்டு கேக்னு சொல்லுவாங்க. சில ஊரில் எப்படி உங்கள் ஊரில் எந்த மாதிரியான பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெடித்து அந்த எண்ணெயில் பொரிக்கிறப்ப அந்த மாதிரி ஆட்டுக்கால் ஷேப்பில் வந்து நல்லா வெடித்து வந்துடும். ஸோ இது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எங்கே டீ குடிக்க போனாலும் இந்த கேக் இல்லாமல் யாருமே டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.